இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சோஃபியை காமிக்கிறாங்க. அவங்க ஃபைட் தான் பண்ணிகிட்ருக்கா. பயங்கரமான ஒரு பாக்ஸராக இருப்பா போல். அங்கே அந்த எதிராளியை போட்டு பயங்கர அடி அடித்ததுமே அந்த ரெஃபரி வந்து 1 2 3 கவுண்ட் பண்ணுறாரு. பட் அந்த பர்சன் அங்கே தோற்று போயிட்டதுமே ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. அப்போ டக்குன்னு யாரோ நம்ம ஹீரோயினை அங்கே ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இறந்து போயிடுறா. அவளோட ஹஸ்பண்ட் ஷேன் அங்கே வந்து க்ளோஸாக வந்துட்டு கண்டிப்பாக நான் இன்னைக்கு ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னு சொல்லிட்டு வர்றான். பட் அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அவனை ஓங்கி கன்னத்தில் ஒரு அற விட்டதுமே நான் பைத்தியமாயிட்டேன் நீன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு ஐயோ கடவுளே நான் எங்கே வந்திருக்கேன், எனக்கு என்னாச்சு, நான் ரிங்லெல்லாம் இருந்தேன்னு சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது தான் அவளுக்கு புரியுது. நான் டெய்லியுமே படிக்கிற அந்த நாவலுக்குள்ளே நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னா அந்த ஹீரோயினா கடவுளே எனக்கு ரீபத் கூட ஆனது கூட இப்படியா நீ ஆக்குவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்ன நடந்துச்சுன்றது எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவளுக்குமே ஒரு பையன் இருக்கான். அவனோட பேர் லியான். எக்ஸோட பேர் வந்து ஜெனி. அவளுக்குமே ஒரு பையன் இருக்காங்க. அவனோட நேம் வந்து ஷூ. ஸோ 2 பேத்துக்குமே எப்பயுமே அங்கே ஃபைட் வந்து போல். ஆனால் இவன் தன்னோட பிள்ளைய வந்து எப்பயுமே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அந்த ஷூக்கு தான் சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கா. இப்படியே வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருந்திருக்கு. பிறகு அங்கே அந்த ஜெனி திரும்ப ரிட்டன் வந்ததுமே நம்ம ஹீரோயினையும் அங்கே லியானையுமே அவங்க ஷென் வந்து வீட்டை விட்டுமே துரத்திருக்கான். ஸோ அதிலே நம்ம ஹீரோயின் அங்கே இறந்து போனதுமே லியான் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஒரு வில்லனாக தான் வளர்ந்து வந்திருக்கான். தன்னோட லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு ரொம்ப மோசமாக தான் இருக்குன்னு பிறகு அவன் அங்கே ஒரு பொண்ணை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணை நம்ம ஷூமே லைக் பண்ணதுமே 2 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணுக்காக போட்டி போட்டிருக்காங்க. பட் அந்த பொண்ணு பார்த்தா எனக்கு ஷூவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட சேர்ந்து போகும்போது என் லைஃப்பில் எப்பயுமே நீ தாண்டா எல்லாத்தையுமே கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அங்கே கத்தியை வச்சு குத்த போகும்போது கூடலாம் அந்த பொண்ணு வந்ததுமே அவளுக்கு அங்கே கத்தி குத்துப்பட்டு அவள் இறந்து போயிடுறான். அதை பார்த்துட்டு லியானால தாங்க முடியல. அவனுமே சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறான். ஸோ இதெல்லாமே ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ கடவுளே என் புள்ள வந்து ஒரு வில்லனாக வளர்ந்து சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு போகிறத நான் விரும்ப மாட்டேன். இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே நான் சரி பண்ணாதான் இதுலேருந்துமே நான் வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறா. கீழே பார்த்தா அங்கே நம்ம ஷூக்கும் அங்கே லியானுக்குமே பயங்கர ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. அப்போ அங்கே ஹீரோயின் போயிட்டு எதுக்காக இப்படிலாம் ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க, முதல் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அங்கே ஷூ வந்து ரொம்ப ஒழுங்கினமாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான். உன் பையன் வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணுவான், மரியாதையை வீட்டை விட்டு அவனை வெளியே போக சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே லியான் ரொம்ப பயந்து போய் ஹீரோயினை பார்க்குறான். ஏன்னா எப்பயுமே ஹீரோயின் அந்த ஷூக்காக சப்போர்ட் பண்ணிவிட்டு அவனை தான் அங்கே அடித்து டார்ச்சர் பண்ணுவா போல். அங்கே அந்த மெய்டுமே வந்து உன் பையனை ஒழுக்கத்தோட மன்னிப்பு கேட்க சொல்லு, இல்லைனா நான் மாஸ்டர்கிட்ட சொல்லிடுவேன், உன்னையும் உன் பிள்ளைய வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக பேசினதுமே பட் ஹீரோயின் இந்த டைம் சும்மா இல்லை, அங்கே ஷூவை போட்டு பயங்கரமாக அடி வெளுத்து விட்றா. என்னடா நினச்சிட்ருக்க, என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளை எந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வெளின்னு வெளுத்ததுமே அந்த மெய்டுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயமாகி போயிடுது. கண்டிப்பாக நான் உன்னை மாஸ்டர்கிட்ட சொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதும் வேலைக்காரி மாதிரி இரு, வீட்டு ஓனராக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த லேடியுமே பிடிச்சி பயங்கர திட்டு. அங்கே லியானுக்கு எதுவுமே புரியலை, என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். பிறகு அங்கே சாப்பிட போனாலுமே அப்போ நீ இங்கே வந்து உட்காருன்னு சொல்லும்போது அந்த மெய்ட் வந்துட்டு இந்த ஃபுட்டை கொண்டு போய் நீ அங்கே ஓரமாக உட்காந்து சாப்பிடு, டேபிளில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறப்ப ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷனாகி போயிடுது. என் பிள்ளை இதுக்காக இங்கே வந்துட்டு உட்காரக்கூடாது, என் பிள்ளை இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டவ திட்டிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ஷூக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம லியான் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான், எப்பயுமே இந்த மாதிரி தான் அநியாயம் அவனுக்கு நடக்கும் போல். எல்லா இடத்துலையுமே வந்து பாவம் குப்பையெல்லாம் பிறக்கி அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாட்டி தான் அவனுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணி எதுனாலுமே சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா அம்மா இப்படி மாறி போயிட்டாங்களேன்னு மேலே போய் அந்த ஷூ அவங்க ஷென்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். சோஃபி என்னை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிட்டான், அந்த லியானுக்காக தான் சொன்னதுமே எப்போ பார்த்தாலும் இவனுக்கு இதே கம்ப்ளைண்ட் தான் போல். ஸோ நீ வேலையை பார்த்துட்டு சும்மா அவன் வந்து ஏதாச்சும் நீ தப்பு பண்ணாமே அடிப்பான்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்க மாட்டான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகி போயிட்டு இதை பற்றி கண்டிப்பாக நான் பாட்டிகிட்ட தான் சொல்லணும், அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினோட ரூம்க்கு அவன் போய் இப்போ எதுக்காக நீ ஷூவை போட்டு இவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் உன் பையனோட ஸ்டெப் மதர், ஸோ அவன் தப்பு பண்ணான்னா அதை கரெக்ட் பண்ணுற உரிமை எனக்கு இருக்குல்ல அப்படின்ற செட் அவள் கேட்குறா. அப்போ அவன் நீ ஜெனியோட பேஸ்மெண்ட் தான், அவன் என்னைக்கு திரும்ப ரிட்டர்ன் வராலோ அன்னைக்கே நான் உன்னை வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன், அது உனக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்லப்பா, நீ இப்போவே வேணாலும் எனக்கு டைவர்ஸ் கொடு, நான் வந்து ஜாலியாக வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க வந்து போயிடுறான். நான் ஃபஸ்ட்டு இங்கே போகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட காசு வந்து சேர்க்கணும், ஸோ சேர்த்துட்டு என் பையனும் நானுமே ரொம்ப நல்ல சந்தோஷமான ஒரு லைஃப்பை ஃபன் பண்ணி வாழணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான்.
கீழ இறங்கி வந்து குழந்தைங்கள எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. லியான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. ஏன்னா அவன் நடந்து போணும்ல. அதனால அவனே சும்மா சாப்பிடாம வேகமா கிளம்பி போயிட்டான். பட் அங்க ஷூ வந்து சாப்பிட்டுட்டு டிரைவர் கார டிராப் பண்ண போயிருக்காங்கன்னு சொன்னதும், ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆயி போயிருது. அப்ப அங்க நம்ம ஷூவ பார்த்தாலுமே அங்க நம்ம லியான பார்த்து ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு, அங்க அது ரொம்ப வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே அங்க கோவமாயிட்டு இருக்கு. பட் ஹீரோயின் இந்த டைம் வந்து வேகமா அங்க அவனோட லியானோட கைய பிடிச்சிட்டு, "எதுக்காக நீ சாப்பிடாம கூட போயிட்டுருக்க? நடந்து ஏன் போற? வா நான் உனக்காக ஃபுட் ரெடி பண்ணியிருக்கேன்னு" சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போறா. ஸோ அத பார்த்துட்டு அங்க நம்ம ஷூக்கு ரொம்பவே வயித்தெரிச்சலாயிட்டு இருக்கு. ஃபுட் எல்லாமே பார்த்ததுமே லியானுக்கு ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. என்னோட அம்மாக்கு என்ன ஆச்சு? நல்ல சாப்பாடுலாம் எனக்கு போய் குடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு அங்க ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கான். கார்ல கொண்டு போய் அவன் வந்து டிராப் பண்ண போனதுமே, அங்க நம்ம லியான்ட்ட, "நீ எதுக்காக இந்த மாரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்க? நான் வந்து ஷூ படிக்கிற ஸ்கூல்லே வேணாலும் உனக்கு அட்மிஷன் போட்டு தரேனேன்னு" சொன்னதுமே, "அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. உங்க ஃபேவர் யாருக்கு வேணும்னு" சொல்லிட்டு கோவமாயிட்டு அவன் அங்கேருந்து போறான். பிறகு அந்த ஷூ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அப்பாவோட காரை வந்து யூஸ் பண்ணியிருப்ப. நான் நினச்சேன் நான் எப்போ வேணாலும் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட முடியும்" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது, "அப்படியா நீ என்ன பண்ணிருவ? நான் உன்னோட ஸ்டெப் மதர். அதை ஞாபகத்தில் வச்சு நீ பேசிக்கோ" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கிராண்ட் மதருமே வந்துடுறாங்க. "இந்தா இதில் 10 லட்சம் காசு இருக்குது. காசை வாங்கிக்கிட்டு நீ மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போ" அப்படின்றத சொன்னதுமே, "என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த காலத்தில் இந்த காசை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? இன்னுமே எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் எது லெவலுக்கு கொடுத்தா தான் போக முடியும். இதை வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு செக்கை தூக்கி போட்டுட்டு அங்கே இக்னோர் பண்ணிட்டு போனதுமே, அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க பையன்கிட்ட போய் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு ரொம்ப ஆட்டிடியூட் வந்துருச்சு. "உன் பையனையும் போட்டு அவள் டார்ச்சர் பண்ணியிருக்கா. என்கிட்டையுமே மரியாதை இல்லாமல் பேசுகிறான்னு" சொன்னதும், அங்கே இப்போ என்னம்மா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நீ அவளுக்கு டைவர்ஸ் கொடுன்னு" சொன்னதும், "எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அவள் என்னோட பொண்டாட்டி. நான் எப்படி அவளுக்கு போய் டைவர்ஸ் கொடுக்க முடியும்? இப்போ ஷூவோட சேர்ந்து லியானுமே ஸ்கூலுக்கு போகிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது? போயிட்டு வரட்டுமே" அப்படின்ற சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஷென் அங்கே ஷோபிட்ட வந்து, இந்த கார்டை நீ வந்து வச்சுக்கோ. நான் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்காக போகிறேன். உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நீ எடுத்துக்கோன்னு சொன்னதுமே, அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு தேங்க்யூ ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்கிறா. ஸ்கூலுக்கு பிள்ளைங்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம லியான்ட்ட, "வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு" சொன்னதுமே, "அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நானே போய்க்கிறேன்னு" சொன்னதும், அப்போ அங்கே மெயிலுமே வந்துடுறாங்க. ஷூமே கிளம்பிட்டான்னு சொல்கிறப்ப லியானும் அவனும் சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போக போகிறாங்கன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு. பிறகு நம்ம ஹீரோயின், "ஐயோ என் புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணாங்க பாருங்கள். ஹோம்ஒர்க்கை வந்து விட்டுட்டு போயிட்டான். நான் வந்து அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றேன்னு" சொல்லிட்டு அவனுக்காக சாப்பாடு எல்லாமே எடுத்துக்கிட்டு அவங்க மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே ஸ்கூலில் வந்து ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ண சொல்லும்போது அவன் நோட் வந்து அங்கே மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ அங்கே, "இப்படி உங்கள் அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கப்பா ஹோம்ஒர்க்" அப்படின்ற சொன்னதுமே அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா செக்யூரிட்டி கார்ட்ட, "என் பையனோட பேர் வந்து லியான். நீங்கள் அவனை நல்லா பார்த்துக்கோங்கன்னு" சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, வேமா இவன் வந்து அந்த நோட் புக்கையும் அங்கே சாப்பாடையும் வாங்கிட்டு தேங்க்யூம்மா அப்படின்ற சொல்லிட்டு போனதும், "பார்த்தீங்களா என் பையன் இப்போ எனக்கு தேங்க்யூ அம்மான்னு சொல்லிட்டு போகிறான்னு" சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு அங்கே உள்ள டீச்சர் வந்து எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க அங்கேருந்து போனதுமே ஷூ அவனோட வேலையை ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ லியானோட ஹோம்ஒர்க் எல்லாமே கிழிச்சு போட்டு தலையில் தண்ணி ஊற்றி அவனை ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். பட் லியான் எதுவுமே அங்கே சொல்ல மாட்டான். ரொம்ப அமைதியாக இருக்கான். ஹீரோயின் அவளுக்காக ஒரு ஜாப் தேடணும்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் ஜிம்லலாம் அவளுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடைக்க மாட்டுது. பட் ஆன்லைனில் அங்கே மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க அவளுக்கு ஜாப் கிடைச்சதுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அதங்க சொல்லிட்டு இருக்கான் அவங்க பையன்கிட்ட. ஆனால் அவனுக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. "நீவே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன எப்போ பார்த்தாலுமே படிச்சுட்டு இருக்கும் போது புக்கை கொடுன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கும்போது பார்த்து அதில் வந்து கிழிஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு, "யார் இதை பண்ணதுன்னு" கேட்டதும், "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே போங்கன்னு" சொல்லிடுறான். பிறகு அங்கே நம்ம லியானும் அவங்க ஃப்ரெண்டுமே சேர்ந்து அங்கே பேசிட்டு போயிட்டு இருந்தா. அங்கே ஷூ திரும்ப வந்து, "உங்கள் அம்மா வந்து ஒரு மிஸ்ட்ரஸ் மாதிரி என்னோட வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா நினச்சா என்னைக்கு வேணாலும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாருன்னு" சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு போட்டு அடிச்சு அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். ஸோ பிரச்சனை பெருசாகி போயிடுது. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது ஸ்கூல்லேருந்து. ஹீரோயின் அங்கே போனதுமே போய் அங்கே பையனை ஹக் பண்ணிக்கிறா. "என்ன ப்ராப்ளம்னாலும் சரி அம்மா இன்னைக்கு உன்னோட சைடில் தான் பேசுவேன்னு" சொல்லும்போது ஷூக்கு அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு, "உங்கள் பையன் என்ன போட்டு அடிச்சிருக்கான். நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு" சொல்லும்போது டீச்சருமே அதை தான் சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் அங்கே ஷெனுக்கு கால் பண்ணி, "உன் பையன் என் பையன்கிட்ட ரொம்பவே மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். நீ இப்போ 10 நிமிஷத்தில் இங்கே வந்து உன் பையன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லணும்னு" சொல்லும்போது அங்கே அவன், "எங்கள் அப்பா நீங்கள் சொன்னோன்னா வந்துருவாரான்னு" சொல்லிட்டு கேட்டால் நம்ம ஷென் வந்து அங்கே நிற்கிறான்.
இப்போ வந்து எதுக்காக நீ அவன்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ண? லியான் வந்து உன்னோட பிரதர். மரியாதையோட நீ வந்து பேசினதுக்கு மன்னிப்பு அவன்கிட்ட கேட்டாகணும். ரிட்டர்னுமே எழுதி குடுன்னு சொன்னதும், அங்க அவன் ரைட்டுமே பண்ண வேண்டியதா இருக்கு. அங்க எல்லார் முன்னாடியும் வச்சு ஸ்கூல்ல அங்க வந்துட்டு சாரியுமே கேட்க வேண்டியதா இருக்கு. லியானுக்கு அத பார்த்துட்டு அங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாயிருது. குறிப்பிட்ட இடத்துல அங்க மெடிசன்லாம் நம்ம ஹீரோயின் போட்டுட்ருக்கவுமே, ஷூ மேலேருந்து பார்த்துட்டு ரொம்பவே அவனுக்கு ஜெலஸ் ஆயிட்டுருக்கு. ஏன்னா லவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கான். பிறகு இவன் ஹோம்ஒர்க் வந்து பண்ணிட்டுருக்கும்போது, இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னு அம்மாட்ட சொல்லலாமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் நீங்கள் வா அப்படின்ற சொல்லி உனக்காக பாரு அம்மா ஷர்ட் வாங்கியிருக்கேன், இந்த ஷர்ட்டை நீ போட்டுக்கோ, ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பிட்டு பேசிட்டு இருக்கா. நீ நல்லா படி, உன்னோட லைஃப் பிரைட் ஃபியூச்சராக இருக்கணும், நம்ம கூடி சீக்கிரம் இங்கேருந்துமே போயிடலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அங்கே ஸ்கூலில் வந்து எல்லா பேரண்ட்ஸுமே அங்கே வர ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஷென்மே வர்றான், பட் வந்ததுமே அவனோட பையனோட பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். லியான் மட்டும் அங்கே தனியாக இருக்கவுமே எல்லாருமே என்னப்பா இந்த பையனுக்கு யாருமே வரலையான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ரொம்பவே சூப்பராக அங்கே கிளம்பி வந்துடுறா. உன்னை வந்து மறந்து போய் நீ நினைச்ச எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போய் உட்காந்துச்சேக்கா. உனக்காக தான் நான் அழகாக கிளம்பி வந்திருக்கேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே உண்மையிலே வந்து லியானோட அம்மா பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து யார் ஃபஸ்ட்டு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது லியான் தான் அதில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மீட்டிங்கும் முடிஞ்சு அங்கே வந்து கிளம்பும்போது அங்கே அந்த ஷூ வந்து எங்களோட கார்லலாம் நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையை மறைச்சிக்கிட்டதுமே, இப்போ மரியாதையாக நீ வந்துட்டு விலகி உள்ளே போன்னு சொல்லிட்டு அவனை உள்ளே போக சொல்லிட்டு உள்ளே போய் உட்காரியா என்னன்னு சொல்லி கேட்கும்போது வேறு வழி இல்லாமல் போயிடுது. அப்போ அந்த செக்ரட்டரி வந்து பாஸ் எப்பயுமே அவர் கூட என்னை வச்சுக்குவார், நீங்கள் அதை பற்றி எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க மேடம் சொன்னதுமே, நான் ஏன் தப்பாக நினச்சிக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே ஸ்லிப்பாகி விழுந்துட்டு நம்ம ஷென் வரவுமே ப்ளீஸ் என் காலில் அடிபட்டுருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது அவங்க இக்னோர் பண்ணிட்டு போனதும் இவளுக்கு ரொம்பவே வயிற்றுச்சல் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் நான் தான் கார் இன்னைக்கு டிரைவ் பண்ண போகிறேன், சீட் பெல்ட்லாம் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பீடாக அங்கே ஓட்டினதுமே ஷூ பயந்து போயிட்டு அங்கே லியானை போய் அங்கே ஹக் பண்ணிக்கிறான். பிறகு அங்கே நம்ம பாட்டிகிட்ட கால் பண்ணி அங்கே ஷூ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். பாட்டி என்னால் இதுக்கப்புறமே அவன் படிக்கிற ஸ்கூலில் படிக்க முடியாது, எப்பயுமே அந்த சோஃபி என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயத்த சொன்னதும் நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. பர்த்டே பார்ட்டி என் பேரனுக்கு வரப்போது, ரொம்ப கிராண்டாக ஏற்பாடு பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையுமே சொன்னதும் அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு லியானுக்குமே சேம் டேட்டில் தான் நான் பர்த்டே அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சுக்கு. பிறகு அங்கே பர்த்டே வந்துட்டு பயங்கர செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க கிராண்டாக. ஆனால் அங்கே நம்ம லியானுக்கு யாருமே விஷ் கூட பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அங்கே அவன் வந்து ரொம்பவே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உனக்கு பர்த்டே இன்னைக்கு, ஆனால் யாராச்சும் விஷாச்சும் பண்ணியிருக்காங்களா, இந்த கேக்கில் வந்துட்டு உனக்கு ஒரு பீஸ் கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணி பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே லியானுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. பட் அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. ஒழுங்காக வந்துட்டு இப்போ அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்கமே எல்லாரையுமே வந்து அடி வெளுத்துருவேன்னு சொன்னதுமே பயந்து போயிட்டு அங்கே சாரி கேட்குறாங்க. அப்போ ஷூவை பார்த்து இதுக்கப்புறம் என் பையன்கிட்ட வந்து நீ இப்படி புள்ளி பண்ணிட்டு பேசினேன்னு வச்சுக்கோமே உன்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவேன்னு சொல்கிறா. வந்துட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க எங்கள் அம்மா என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூடி சீக்கிரம் உங்கள் அப்பாட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்களான்னு சொன்னதும் உங்கள் அம்மா வந்துட்டு உன்னை முட்டாள் ஆக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான லைஃப்பை விட்டுட்டு அவங்க எப்படி போவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு லியானுக்கு அங்கே ரொம்ப கவலையாக இருது. அவன் எங்கள் ரூமில் போய் லைட்டாக ஆன் பண்ணதுமே பார்த்தா ஹீரோயின் அங்கே சூப்பராக அங்கே டெக்கரேஷன் பண்ணி குழந்தைக்காக கேக் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. நீ வந்து விஷ் கேளுன்னு சொன்னதும் அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அம்மாவும் நானும் எப்பயுமே சேர்ந்தே இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே விஷ் கேட்டுட்டு இருக்கான். கேக் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப எமோஷனலாக ஆயிடுது. ஹீரோயின்ட்ட ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ வரைக்குமே அவன் வந்து செலிப்ரேட்டே வந்து பண்ணதே கிடையாது பர்த்டேவை. சரி ஓகே நீ இப்போ நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்க வச்சதுமே அவன் அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் அவ்வளோ ஹாப்பியாக தூங்கியிருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி போட்டுறா. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மணி 5 தான் ஆகுதுன்னு சொன்னதும் நீ என்ன சின்ன பிள்ளையா பெரிய பையன் ஆகிட்ட, அவங்க ஜாக்கிங் கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அவன் ரொம்பவே டயர்டாகி போயிடுறான். ஐயோ என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அங்கே சாஞ்சி படுக்கும்போது அப்போங்க நம்ம ஷென் வந்து உன்ட்ட முக்கியமான விஷயம் நான் பேசணும் வான்னு சொன்னதுமே இப்போ இங்கே யார் இருக்கா பேசு அப்படின்றத சொல்லும்போது உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு என் கூட சேர்ந்து இருக்கிறது பிடிக்கலன்னா பேசாமல் நீ டைவர்ஸ் வாங்கிட வேண்டியதானேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது யார் இப்போ வரமாட்டேன்னு சொன்னது, நீ டைவர்ஸ் கொடுத்தா நான் ரெடியாக தான் இருக்கேன், பட் நீ அதுக்கு 1 பில்லியன் கொடுக்கணும், அதுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நான் காசு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் வந்து நீ இந்த விஷயத்தை பற்றி வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும்னு சொன்னதும் அப்படின்னா எனக்கு டபுள் ஓகே தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க அந்த காசை கேட்டுட்டு என்னது 1 பில்லியனான்னு சொல்லிட்டு ஷாக்காகி போயிடுறாங்க.
நெக்ஸ்ட் எங்கள் டைவர்ஸ் வாங்க போனதுமே நம்ம ஹீரோயின்ட்ட இப்பயுமே உனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்குது, நான் வந்து டைவர்ஸ் கொடுக்கணுமா இல்லையா நீ தான் முடிவெடுக்கணும்னு சொன்னதும், ஐ திங்க் நீ காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு பேசுறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கோமாயிட்டு காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுமே நீங்கள் என்ன உண்மையிலே டைவர்ஸ் வாங்க போகிறீங்களான்னு நாங்கள் கேட்டதும், இவன் ஒழுங்காகவே பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பண்ண மாட்டான், இவனை மாதிரி ஒரு ஆள் கூட போய் நான் எப்படி வந்து இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே நம்ம ஷென்மே சைன் பண்ணி கொடுத்துடுறான். இன்னும் அங்கே லியானுமே ஹாப்பி ஆகிட்டு லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிட்டு போகும்போது அப்போ அந்த மெய்டிட்ட எங்கே இவங்க போயிட்டுருக்காங்கன்னு ஷூ கேட்டதுமே அவங்க வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, அதனால தான் வீட்டை விட்டு போகிறாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு செம்ம டென்ஷனாகி போயிட்டு அங்கே கத்திட்டேக்கான். ஹீரோயின் அங்கே லியானை வந்து அவளோட வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஃபைனலாக அம்மா வந்து பெரிய ஆகிட்டேன், இதுக்கப்புறம் நீ நினச்ச மாதிரி இங்கே வாழலாம், உனக்கு நினச்ச மாதிரி நீ என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த வீட்டில் உனக்கு வந்து எந்த உரிமையுமே இல்லாமல் நீ எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துச்சுல்ல, பட் இங்கே அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுறா. பிரேக்ஃபாஸ்ட்டாக சூப்பராக பண்ணி வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்வைட் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஷேல் கால் பண்ணி இப்படி ஷூ வந்து ஸ்கூலில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னால் வந்து இப்போ போக முடியாது, மீட்டிங் இருக்குது, நீ போய் அந்த என்ன பிரச்சனைன்னு பாருன்னு சொன்னதும், நான் ஏன் போகிறேன், உனக்கு எனக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சேன்னு சொன்னதும், உனக்கு நான் வந்து அவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், கான்ட்ராக்ட் வந்து நீ போட்டிருக்க, இதை பற்றி வெளியே சொல்லக்கூடாதுன்னு, ஸோ ஒழுங்காக வந்துட்டு இதையாச்சும் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே வேறு வழி இல்லாமல் பிள்ளைகிட்ட சரி நீர் அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. வந்து அந்த பையனை போட்டு அடிச்சுட்டு திமுறாங்க வந்துட்டு சாரி கேட்க மாட்டேன், வேணா காசு கேளு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி வந்து திருகிட்டு பண்ணுறது தப்பு, திமுறாவை பேசுகிறா, மன்னிப்பு கேள்றான்னு சொன்னதுமே அவங்க பயந்து போயிட்டாங்க. சாரி கேட்டதும் அந்த பையனுமே சாரி கேட்டு அங்கே பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்க இருந்து வர்றா. பிறகு அங்கே ஷென்வரவுமே குழந்தைய கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு பார்த்துக்கோ உன் பிள்ளைன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கே ஷூமே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். உங்களால் தான் என் லைஃப்பில் யாருமே இருக்க மாட்டாங்க, வரவங்க போகிறவங்களாம் என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோமாயிட்டு போயிட்டுருக்கான். அவங்க அம்மாவும் பிள்ளையும் நான் சந்தோஷமாக மட்டும் இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் அங்கே லியானுமே போயிட்டுருக்கும்போது இந்த ரவுடிங் எல்லாமே சுற்றி வளைச்சி நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே லியானுக்கு கோவமாயிட்டு எங்கள் அம்மா மேலே யாராச்சும் கையை வச்சிங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆனதுமே இப்போ நம்ம ஹீரோயின் தான் பெரிய ஃபைட்டர் ஆச்சே, நீ விலைக்குன்னு சொல்லிட்டு போட்டு அவங்க எல்லாத்தையுமே அடி நொறுக்கி விட்றா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு அப்போ அங்கே அவன் என்ன நடந்துட்டுருக்கு, ஒரு ஆள் வந்துட்டு இப்படி எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது அந்த ரவுடிங்க அவனை பிடிச்சிட்டு மரியாதையோடு எங்களுக்கு வந்து மெடிக்கல் பில்லுக்கு காசு கொடு, ஒன்றால் தான் நாங்கள் இப்படி அடிபட்டிருக்கோன்னு சொன்னதும், நான் ஷென்னோட பையன், நான் வந்து 10 பைசா பேசினதோட அதிகமாக உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே அப்போ நீ மேலே போய் சேருன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கே டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நின்னதுமே பார்த்து பயந்து போய் அங்கேருந்து ஓடினதுமே நான் நினச்ச லெவலுக்கு இவங்க ஒன்றும் மோசல்ல போலேன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். நீ தான் இதை பண்ணன்னு எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. பிறகு லியான் கூட சேர்ந்து அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ரோட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாத்தையுமே நம்ம ஷென்மே பார்த்துட்டு அவனுக்கு பாஸ்டாக நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவனோட ஒய்ஃப் அந்த ஜெனியுமே அங்கே அவங்க அம்மா ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அவனால் அவளையுமே அங்கே வந்துட்டு பாதுகாக்க முடியலை. பட் வந்துட்டு நம்ம ஹீரோயினையுமே இப்போ பாதுகாக்க முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கில்ட் ஆகிட்டு அவட்ட வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நீ கண்டிப்பாக என் கூட சேர்ந்து வரணும்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நான் நினச்சேன்னா உன்னை வந்து என்னோடய லைஃப்பில் திரும்ப ரிட்டர்ன் கூட கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு பேசினதும், பட் எனக்கு அதில் வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, உன் ஃபேவர் எனக்கு தேவை கிடையாதுன்னு ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு பார்ட்டிக்கு தானே நானே ரெடியாகி வந்துக்குவேன்னு சொல்லிட்டு போகிறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அங்கே பார்ட்டிக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பையனோட சேர்ந்து வரும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கா. பட் ஹீரோயினுமே பதில் பேசி அங்கே சண்டை வருது. பட் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. என்னை வந்து நீங்கள் வீசாட்டில் ஆட் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே ஆட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ஆன்லைனில் இப்படி மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறவன்னு சொல்லி தெரிஞ்சதுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நாங்கள் உங்களோட பெரிய வந்து ஃபேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. வந்து நம்ம ஹீரோட அம்மா கூப்பிடுறாங்க, நீ வந்து மேனர்ஸ் இல்லாமல் எவ்வளோ டைம் வேஸ்ட்டாக நீ ஆக்கிட்டு இருக்க, நீ டயத்துக்கு வர மாட்டேயா, நீ இப்போ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் நீ நீ டவுன் பண்ணுன்னு சொன்னதும் நான் யாருக்கு முன்னாடி நீ டவுன்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு ஃபைட் வர ஆரம்பிச்சிருது. பிறகு இங்கே நம்ம பார்த்தா சூக்கு சாக்லேட்லாமே கொடுத்து அங்கே கவர் பண்ணுறதுக்கு அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அந்த பையனை பார்த்தா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ வந்து எங்கள் அம்மா வாங்கலான்னு ட்ரை பண்ணுறியா, அதெல்லாம் இங்கே நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நீ வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்க பெரியவங்ககிட்டன்னு சொன்னதும், நீங்கள் என்ன புதுசாக இப்போ எனக்கு அம்மா தேட ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்களுக்கு என்ன வளர்க்க முடியல, நான் ஏன் பெற்றுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அந்த பையன் போயிட்டு இருக்கான். அப்போ என் காலில் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுமே, பெயின் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போ, உனக்கு யார் இங்கே ஹெல்ப்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் அங்கே ஷூ
ஷூக்கு ரொம்பவே பசியாக இருக்குது, அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதே சைடில் தான் நம்ம ஹீரோயினும் லியானுமே வர்றாங்க. இங்கே பாரு அம்மா உனக்காக பிடிச்ச சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கொடுக்கும்போது அங்கே பிள்ளைய சாப்பிட விட்டுட்டு அவள் ஆசை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே ஷூக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாக இருக்குது. எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு டைம் கூட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணது இல்லையேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு கவலையாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அசிஸ்டன்ட் நம்ம ஷென்ட்ட, பாஸ் உங்களோட ஒய்ஃப் ஜெனி திரும்ப வந்துட்டாங்க, அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்கன்னு சொன்னதுமே கண்டிப்பாக நான் அவளை போய் மீட் பண்ணி ஆகணும்னு நம்ம சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் அந்த செக்ரட்டரிக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக தான் அங்கே ஜெனி போகிறாங்க. மேக்கப் பண்ணி முடிச்சதுமே என் ஃபேஸை நீ என்ன மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன்னு சோமாயிட்டு பிடிச்சி தள்ளும் போது அப்போ அந்த ஜெனி நீங்கள் வந்துட்டு இப்படி என்னை இன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஷென் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஜெனி ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாச்சும் நடந்துருமோ என்னமோன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டுருக்கா. ஸோ அதுக்குள்ள அவன் அந்த சைடில் போகும்போது அங்கே செக்ரட்டரி மேலே இடிச்சங்க கீழே விழுந்ததுமே உனக்கு என்ன கண்ணு கூட தெரியாதா, பார்த்து வர முடியாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேமா வந்து அவளை தூக்கி விட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு என்னப்பா நம்ம ஷென்னுக்கு புது கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் கிடச்சிட்டாங்களா, இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு தெரியாது இதான் ஜெனின்னு சொல்லிட்டு. பட் அங்கே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவ்வளோ தூரத்துக்கு உன்னோட பாஸ் வந்து அங்கே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்களா, நீவே வந்து பேசாமல் அவங்ககிட்ட ஒரு சாரி கேட்டு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரிட்ட சொன்னதுமே அவங்களுமே வேறு வழி இல்லாமல் அங்கே சாரி சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே பாத்தி எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் இப்போ கிளம்பலாம் நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அங்கே கிளம்பும்போது அவள் அங்கேருந்து போகும்போது அவன் கையை பிடிச்சிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு நீ இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீங்கள் என்ன மறந்து போயிட்டீங்களா, நம்மளுக்குள்ள எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. அப்போ அந்த ஜெனி ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அவனை வந்து ஹக் பண்ணிட்டு நான் அவங்களை எவ்வளோ தூரத்துக்கு மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியுமா, அவங்கள பார்த்தது தான் எனக்கு இப்போ உயிரே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதெல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஷென்னுமே நான் வந்து இவளுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பட் இவள் வந்த பிறகு ஏன் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை, நான் சோஃபியை நினச்சி ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு போனதுமே அங்கே லியானா அம்மா இருந்தாங்க உங்களுக்காக சூப் ரெடி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க சூப் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். ஹீரோயின் அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த செக்ரட்டரியுமே நீங்கள் எனக்கு சைடில் இன்றைக்கி வந்து பேசுனீங்க, அதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனதுமே அதெல்லாமே பார்த்துட்டு அம்மா நீங்கள் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதும் நீ என்னோட ஒரே செல்லப்பில்லை, உன்னை விட்டுட்டு அம்மா எங்கே போவேன், எங்கே போனாலும் உன்னை கூட்டிகிட்டு தான் போவேன்னு அவள் சொல்கிறா. கிளம்பணும்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்குமே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பிள்ளைக்காக கேட்கலாமல் எடுத்து கொடுத்துட்டு அங்கே சாப்பிட சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஷூ வர்றான். இவங்ககிட்ட போய் நான் பேசினேன்னா கண்டிப்பாக அவங்களுமே எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆசையாக போய் பேசுகிறான். பட் ஹீரோயின் அவன் பேசினாலுமே அங்கே கண்டுக்க மாட்டா, ஏன்னா அந்த குட்டி பிசாஸ் அந்த லெவலுக்கு பண்ணிச்சு இல்லையா. ஸோ திருத்தி கொண்டு வரணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவன் வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா. அப்போ அங்கே நம்ம ஷென்மே வந்ததுமே உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, உன் பையன் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு ஆள் இல்லாமல் கூட சேர்ந்து அவன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜெனி பார்த்தாங்க ஃபூயானோட சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அதை பார்த்து சிரிச்சுட்டேவும் ஜெனியோட கசின் தான் அவன், பட் இவனோட நினைப்பில் வந்து என்ன இருக்கும், ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து சுற்றுறான்ல அவன் யோசிப்பான்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறான். அப்போங்க ஃபூயான்மே எனக்கு புதுசிங்க பாதை தெரியாதுன்ற அவஸ்தை அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் பட் எனக்கு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கோமாயிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஜெனி வந்து அங்கே பையனை பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக எப்படி இருக்க ஷூன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் பார்த்தா கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டான். ஹீரோயின் கோமாயிட்டு மரியாதை அவங்களுக்கு வணக்கம் சொல்லுன்னு சொன்னதும் அவன் சரியாக வணக்கம் சொல்லாமல் இருக்கோமே போட்டு ஒரு அடியை போட்டு விட்டுட்டு ஒழுங்காக வணக்கம் சொல்கிறான்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு ஜெனிக்கு அங்கே ரொம்ப கோமாயிருது. அப்போ அங்கே நம்ம ஃபூயான் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். எதுக்காக நீ இப்படி உன்னோட ஐடென்டிஃபைவை ரிவீல் பண்ண போறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன பேசிட்டு இருக்கா, அவன் என்னோட புள்ள, நான் வந்து எப்படி வந்து மற்றவ அடிக்கிறத பார்க்க முடியும்னு சொன்னதும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டா அப்படின்ற சொல்லும்போது நீ தான் வந்து ஒரு அம்மாவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஜியா வந்துடுறா. நம்ம ஹீரோயின் கூட அந்த வீசாட்டில் ஆட் பண்ணால அந்த பொண்ணு தான். அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே போயால நீ பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க, ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்தால் ஒரே தும்மலாக இருக்கவுமே அம்மா என்ன உங்களுக்கு நல்லா சளி பிடிச்சிருச்சா, சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் வெளியே போகிறேன் உங்களுக்கு கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் எங்கேருந்து போகும்போது ஜியா அங்கே நல்லா போதை ஆகிட்டு ஹீரோயின்ட்ட வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி நான் மிஸ்டரை பார்த்தேன், அவர் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருந்தார், எனக்கு அவருக்கு ஆஃபர் போயிட்டுருக்குன்னு அது இதுன்னு அவள் பாட்டு அங்கே போதையில் உலர்னதுமே ஹீரோயின் ஃபூயான் சென்னாங்க ஜெனியோட சேர்ந்துலாம் இருந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு அவங்க வந்து அதை பற்றி யோசனை வந்துட்டுருக்கு.
பிறகு அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவன் வெளியே போயிட்டுருக்கும்போது வந்துட்டு யாரோ கிட்னாப் பண்ணிகிட்ருக்காங்க போல். பட் அந்த பர்சன்ஸ்க்கு வந்து கரெக்டாக இந்த பையன் தானான்னு சரி தெரியலை. அப்போ அங்கே நம்ம லியான் அவங்க பையனுமே காப்பாற்ற போனதுமே கடைசியில் இந்த லியானையுமே சேர்த்து அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போனதுமே அப்போ அங்கே ஜெனி வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நீ யாரை வந்து கிட்னாப் பண்ண சொன்ன, ஷூவை மட்டுமா இல்லை என்னன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது என்னன்னு தெரியல அவனை தான் சொன்னேன், ஆனால் வந்து ஏதோ 2 பையனை கிட்னாப் பண்ணிட்டாங்களான்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப பயமாகி போயிட்டு உடனே அங்கே வந்து ஸ்டென்ட்டை கால் பண்ணி பையன் வந்து டேஞ்சரில் இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறா. 2 பசங்களுமே பிடிச்சி அந்த ரவுடிங்கை கட்டி வச்சுட்டு உங்கள் அப்பாவோட நம்பரை சொல்லு, நான் வந்து கால் பண்ணி அவர்கிட்ட காசு கேட்கணும்னு சொல்லும்போது அவனுக்கு சரியாக நம்பர் கூட தெரியலை. அப்போங்க நம்ம லியான் எங்கள் அம்மா நம்பர் நான் சொல்கிறேன் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க, அவங்க கண்டிப்பாக காசு கொடுப்பாங்கன்னு சொல்கிறப்ப அங்கே ஹீரோயின்ட்ட ஃபோன் பண்ணி நீ 20 மில்லியன் காசு எடுத்துருவா அப்படின்னா தான் உன் பையனை உயிரோட பார்க்க முடியும்னு சொன்னதும் வந்து சரி ஓகே என் பையனோட வாய்ஸை கேட்கணும்னு சொன்னதுமே அதே மாதிரி வாய்ஸை கேட்க வச்சதுமே கொஞ்ச நேரத்தில் அவள் செக்கை தூக்கிட்டு வந்துடுறா. அப்போ அங்கே வா உண்மையிலேயே உங்கள் அம்மா வந்துட்டு பாசக்காரவங்க தான்ப்பா, காசை கொண்டு வந்துட்டாங்க, பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லி அங்கே ஹீரோயினை தப்பான எண்ணத்தில் டச் பண்ண வந்ததும் தூக்கி போட்டு மிதி மிதிச்சு விட்றா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாய் போயிடுது. அதுக்குள்ளே நம்ம ஷென்னும் ஜெனியுமே வந்துடுறாங்க. வேகமாக அவங்க கையெல்லாமே கழட்டி விட்டு காப்பாற்றினதுமே ஜெனி வந்து அங்கே பிள்ளைகிட்ட பக்கத்தில் போக ட்ரை பண்ணுறா. பட் அந்த பையன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஹீரோயின் அங்கே லியானை ஹக் பண்ணிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. மட்டும் இன்னைக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா அம்மா கண்டிப்பாக உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஷென்னை பிடிச்சி பயங்கரமாக திட்டா. இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், பிள்ளையை ஒழுக்கமாக வளர்க்காம நீ கண்ட இடத்துல சுத்த விட போய் தானே இப்படிலாம் நடந்துச்சுருக்கு. உன் பையனை காப்பாற்ற போய் என் பிள்ளையுமே வந்து இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்கிட்டான், ஒழுங்கா பிள்ளையை பாருன்னு சொல்லிட்டு இங்கே திட்டப்ப எனக்கு இதுக்கு எதுவுமே சம்மந்தம் கிடையாது, கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணது யாருன்னு நான் விசாரிக்கிறேன் அப்படின்றத அவன் சொன்னதுமே அங்கே ஜெனிக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே பயமாயிருது. ஏன்னா பண்ணதே அவள் தான், விஷயம் தெரிஞ்சு நம்ம மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. நைட்டில் பார்த்தா அங்கே ஷூ ரொம்பவே வந்து பயந்து போய் அங்கே அரண்டுட்ருக்கான். ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே பாட்டி வந்துடுறாங்க. நான் உன்னை பார்த்துக்கு தான் வந்திருக்கேன், உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ப்ளீஸ் பாட்டி நீங்கள் சோஃபியா ஆண்டியை திரும்ப எங்கள் வீட்டுக்கு வர சொல்லிடுறீங்களா, அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியலன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க கால் பண்ணி எங்கள் சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின்மே இல்லையா நாங்கள் கூப்பிட்டுட்டு போனதுமே இந்த ஃபுட் எல்லாமே நான் உனக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் பட் நான் இவ்வளோ ஃபுட்டை சாப்பிட்றதே கிடையாது, இவ்வளோ மசாலா ஐட்டங்கள் அவன்னு சொல்கிறா. அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஷூ நம்ம லியான்ட்ட உங்கள் அம்மா வந்து எதுக்கு கூப்பிட்ருக்காங்க தெரியுமா, திரும்பவுமே அவங்களுக்கு நிறைய காசு ஆஃபர் பண்ணுவாங்க, ஸோ அவங்க என்னோட ஸ்டெப் மதராக வந்து இருக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க, திரும்ப உன்னை வந்து அவங்க வேணான்னு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அந்த பையனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு பயங்கர சண்டை வந்துடுது. வேகமாக ஓடி வந்து பிள்ளைய பிடிச்சிட்டாங்க நம்ம ஹீரோயின். என்ன தைரியம் தான் என் பையன் மேலே நீ கையை வைப்ப, என்னை இங்கே வர சொல்லி அசிங்கப்படுத்துறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டுட்டு பிள்ளைய அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போ அங்கே லியான் வீட்டுக்கு போய் அழுதுட்டு அம்மா ஷூ சொன்னா நீங்கள் நிறைய காசு ஆஃபர் பண்ணா என்னை விட்டுட்டு திரும்ப அங்கே வந்து வீட்டுக்கு போயிடுவீங்க, என்ன நீங்கள் அந்த மாதிரி என்னை பண்ணிடுவீங்களாமான்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, நீ அம்மாவோட செல்ல புள்ள, உன்னை போய் நான் ஏன் விட்டுட்டு போகிறேன், எனக்கு நீயே போதும், காசெல்லாம் தேவை கிடையாதுன்னு அவ சொல்கிறா. ஃபுயானை கூப்பிட்டுட்டு அங்கே வீட்டுக்கு வந்துடுறா. நாங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே ஃபோயா அங்கே வந்து நம்ம லியான் வந்து ஃபோயானை பார்த்து அங்கிள் வந்து ரொம்பவே ஆன்ட்டியோட வயசு மூத்தவங்க, எப்படி போய் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது பெரியவங்க விஷயத்தெல்லாம் நீ தலையிடக்கூடாது, வாய் மூடிட்டு பேசாமருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டா. அப்போ அங்கே நம்ம ஃபோயான் லியானை பார்த்து இந்த பையனை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்துருக்கனேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. சீனில் ஜெனி அங்கே நம்ம ஷென்னை மீட் பண்ணிவிட்டு எத்தனை நாளைக்குப்பா நம்ம 2 பேருமே இப்படி தெரியாமல் மீட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்றத சொன்னதும் என் ஃபேமிலியில் சில ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக எல்லாமே சார்ட் அவுட் ஆனதுமே நம்ம திரும்ப வந்து மீட் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ஷூட்டை போய் எல்லா உண்மையும் சொல்லிலாம் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் அவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்ன என்னோட அம்மாவாக ட்ரை பண்ணிகிட்ருக்கியா, அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே அங்கே நம்ம ஷென்னுக்கு ரொம்ப கோவமாயிட்டு நீ பெரியவங்ககிட்ட எப்படிலாம் பேச்சு பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு கோவப்பட்டு அங்கே திட்ட ஆரம்பிச்சிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு பரவாயில்லையேப்பா, ஃபஸ்ட் டைம் நீ வேறு ஒருத்தவங்களுக்காக உன்னோட பிள்ளைய வந்துட்டு இவ்வளோ மோசமாக திட்டுற அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு கேட்குறா. அப்போ அங்கே அந்த பையனுக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அங்கே நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு சோஃபியா ஆண்டி நானுமே உங்களோட பையனாக இருந்தால் நீங்கள் இப்போ லியானை லவ் பண்ணுற மாதிரி என்னையும் லவ் பண்ணியிருப்பீங்களான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது இப்போதைக்கு எனக்கு ஒரே பையன் தான், நான் அவனை மட்டும் தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு போனதும் அந்த பையனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு ஹீரோயின் லாயரை கூப்பிட்டு அங்கே காசு ப்ராப்பர்ட்டிஸ்
எல்லாத்தையுமே தன்னோட பையனோட பேரில் அங்கே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஏன்னா வந்து தனக்கு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா பிள்ளையை பார்க்குறதுக்கு யார் இருக்காங்கன்றதுக்காக இந்த முடிவை அவள் எடுத்திருக்கா. நான் வரவுமே அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃபினான்சியலாக ஒன்று நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணேன், ஸ்ட்ராங்காக நீ இருக்கணும்ல அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அம்மா உங்களுக்கு நல்லா தானே இருக்குது உடம்பு அப்படின்ற சொல்லும்போது, நான் நல்லா தான் இருக்கேன், பட் இருந்தாலுமே உனக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுல்ல வருங்காலத்தில், அதுக்காக தான் அம்மா உன்னை சேஃப்டி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், அம்மா நீங்கள் வந்துட்டு இப்படி காசு பண்ணலாம் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, எனக்கு நீங்கள் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு அந்த பையன் எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணதுமே ஹீரோயினுக்குமே அந்த எல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஷோவை பார்த்தா அங்கே ஒரு பாப்பாட்ட போய் நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னதும், யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சைடில் நம்ம லியான் தான் போயிட்டுருக்கான், அவன் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவப்பாட்டு கையை காமிச்சதுமே, நீ வந்து என்னடா கடைசியில் என் லைஃப்பில் இதையுமே பறிக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து அங்கே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு ஹீரோயின் அங்கே பிள்ளைய கூட்டிகிட்டு போகும்போது, உனக்கும் ஷூக்கு இன்னைக்கு சண்டை வந்துச்சாமே ஏதோ ஒரு கேர்ள் ஆலையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம்மா அப்படின்ற சொல்லும்போது, அந்த பொண்ணோட பேர் என்ன சௌஷியான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமான்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிருது. ஏன்னா இந்த பொண்ணு தான் வளர்ந்த பிறகுமே அங்கே ஷூவோட பின்னாடி போயிட்டா. ஸோ அதனால தான் லியான் வந்து அங்கே ஒரு பெரிய வில்லன் ஆகி அங்கே கொலை பண்ணி சூசைட் பண்ணுற லெவலுக்கு போயிருச்சு. ஸோ ரொம்பவே பயந்து போயிட்டு உடனே ஒரு தாய் தெழுத்து கழுத்தில் போட்டுட்டு, அந்த பொண்ணு ரொம்பவே பெரிய தீய சக்தி, அவ்வளோ மாதிரி ஆள் பக்கத்தில் நீ பக்கத்தில் கூட போகக்கூடாது, அம்மா சொல்கிறத கேளு, நீ அவங்ககிட்ட இந்த விலகியேறு அப்படின்றத சொல்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சுக்கு. பிறகு அந்த ஜெடி, நீ எப்பப்பா என்னை வந்து மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவ, நீ வந்து இப்படியே சொல்லிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம்னு சொல்லும்போது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் பொறு, நீ வெயிட் பண்ணு, கொஞ்சம் சூழ்நிலை சரியாகட்டும்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் கால் பண்ணி, சார் இப்போ 1 மந்த் ஆயிடுச்சு, நீங்களும் சோஃபி மேடம் போய் உங்களோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபினிஷ் பண்ணணும்னு சொன்னதும், நான் சோஃபிட்ட கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து கிளம்பி போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. பட் நம்ம என்னோட கதவை யாராலையும் ஓப்பன் பண்ணக்கூட முடியல, ஹீரோயின் அந்த சைடில் தான் இருக்கா. ஸோ அவள் வந்து ஓப்பன் பண்ணி அவனை காப்பாற்றினதுமே நம்ம ஹீரோயின் பார்த்ததுமே, நான் இவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவ எல்லாமே என்னால் லைஃப்பில் இருக்கவே முடியாதுன்னு எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இங்கே ஜெனியை பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, அவன் என்னப்பா நான் தான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கானா, இப்போ வரைக்கும் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறத பற்றி அவன் பேச மாட்டான், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லும்போது, அங்கே வெளியே இருந்து ஷோ அதெல்லாமே கேட்டுட்டு இருக்கான். நீ பேசாமல் அவன் கூட சேர்ந்து க்ளோஸாக இருந்து பேபி வந்து கன்ஃபார்ம் ஆயிரு, அப்படின்னா அவன் வேறு வழி இல்லாமல் உன்னை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான்ல அப்படின்ற சொன்னதுமே ஷூக்கு அதை கேட்டுட்டு சுத்தமாக பிடிக்கல. இந்த ஆன்ட்டி ரொம்பவே மோசமான இவங்கள மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்து என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதிட்டு அவங்க பாட்டிட்டு அவங்க கால் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோ எல்லாமே போட்டுட்டு இருக்கா. ஸோ இதனால் அவளுக்கு ஃபேன் ஃபாலோயிங் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோட அம்மா வந்து, நீ இந்த குடும்பத்தில் வந்து மருமகளாக இருந்துட்டு இப்படி சீப்பான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்குன்னா வெக்கமா இல்லையான்னு சொன்னதும், நான் என்ன யார்ட்டையும் பிடிங்க தின்னுட்டு இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறேன், இதில் எனக்கு வெக்கம் எதுக்கு இருக்குது அப்படின்ற செட் அவங்க வந்து போனதுமே மெய்டுவங்க இந்த கிழவியை நல்லா தான் வாட்டி வதைக்கிறதுக்கு ஒரு மருமக கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. பிறகு இவன் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஜெனி அவனை கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவன் நம்ம ஹீரோயினோட வீடியோவை தான் அங்கே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே மீட் பண்ணுறதுக்காக ஃபோயான் வரும்போது அவனுக்கு சுத்தமாக ஃபோயானை பார்த்தாலே பிடிக்கல. ரொம்ப வந்துட்டு மூஞ்ச தூக்கி வச்சு பேசினதுமே அவன் அங்கேருந்து போனதும், அவர் என்னோட கசின், நீங்கள் எப்படி பேசலான்னு சொன்னதும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, இன்னொரு விஷயம் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோ, நீ வந்து என் மனசில் எங்கேயுமே கிடையாது, நான் வேறு ஒரு பொண்ணை லைக் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், இத்தனை வருஷமாக நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கடைசியில் நீங்கள் வந்து என்னை விட்டுட்டு வேறு ஒருத்திக்காக வந்து ஏங்குறேன்னு சொல்கிறீங்க, அப்போ ஏன் லைஃப் என்ன அப்படின்ற செட் அவ ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோனில் சில வீடியோஸ்லாம் பார்த்துச்சுக்கா. அப்போ அந்த பையன் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நீ இப்போ சின்ன பையன், இதெல்லாம் பார்க்கக்கூடாது, படிப்பில் தான் கவனம் செலுத்தணும், ஓகேவான்னு சொல்லிட்டு அங்கே சிரிச்சிட்ருக்கா. பிறகு அங்கே என்ன சரி அந்த சௌஷி என்ன உன்னை திரும்ப மீட் பண்ண எதுவும் ட்ரை பண்ணலான்னு சொன்னதும், அதெல்லாம் இல்லைம்மான்னு அவன் சொல்கிறான். அங்கே உள்ளே போய் பார்த்தா அவள் பர்த்டேக்கு வந்துட்டு இன்விடேஷன் கொடுத்துருப்பா போல், அம்மா பார்த்தா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும்னு அந்த டஸ்ட்பினில் தூக்கி அவன் போடுறான். நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஷவுசி, நான் உன்னை வந்து கூப்பிட்டேன்னா இல்லையா பர்த்டேக்கு, நீ எதுக்காக வரலன்னு சொன்னதும், நீ இப்படிலாம் என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காத, உன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது, அப்போ அங்கே ஷூக்கு அதை பார்த்துட்டு கோவமாயிட்டு அங்கே ஷவுசிட்ட வந்து, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், என்னை விட்டுட்டு எதுக்காக நீ அந்த பையனோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கான். பட் அந்த பொண்ணு, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அங்கே ஷூ வந்து ரொம்ப கோவமாயிட்டு இவன்ட்ட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உன்னால தான் எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைன்னு, யான் எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் என் பின்னாடி சுற்றினா நான் என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே சண்டை போட்டுட்ருக்கான். நம்ம என்னோட அம்மா ஹீரோயினுக்காக அங்கே ஜுவல்லரி எல்லாமே கொண்டு போயிருக்காங்க, நீ என் பையனை வந்து காப்பாற்றினேல அதுக்காக தான் இந்த கிஃப்ட்டுன்னு சொன்னதுமே அவளுக்கு அந்த ஜுவல்லரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹக் பண்ணிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா, இந்த உனக்காக தான் இந்த காருமே அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்
இருக்கும்போது அங்கே கால் வந்துடுது இப்படி ஸ்கூலில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு. அப்போ அங்கே ஹீரோயின் வேகமாக கிளம்பி போனால் அங்கே ஷவுசியோட பாட்டி பிடிச்சி பயங்கரமாக லியானை திட்டிட்டு இருக்காங்க. ஒன்னால தான் என் பேத்திக்கு இந்த நிலமைன்னு. அப்போ அங்கே நம்ம லியான்ட்ட என்னாச்சுன்னு சொன்னதும் நான் எதுவுமே பண்ணலம்மா, அவங்களாம் வந்து ஷவுசிக்காக ஏற்றுட்டு என்ன ஃபைட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ஷவுசியோட ஆன்ட்டியுமே வந்து அங்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இவனை ரொம்ப திட்டினதுமே கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு பொண்ணை ஒழுக்கமாக வளர்த்து வைங்கன்னு சொல்கிறாங்க. ஷவுசி அந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை பார்த்ததுமே அவர் ரொம்ப பயப்படுறா. என்னை பார்த்து பயப்படாத, நீங்கள் சின்ன பிள்ளைங்க, இப்படிலாம் பிஹேவ் பண்ணலாமான்னு சொன்னதும் நான் ஒன்றும் வந்து பெருசாலாம் எதிர்பார்க்கல, அவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், பட் அவன் அதுக்குமே வந்துட்டு ஒத்துக்காமல் மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்கான்ற விஷயத்தை அவ சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஃபூயான் வந்துடுறான். ஃபூயான் பார்த்தா ஷவுசியோட அங்கிள் போல். அங்கே ஜியா வந்துட்டு பிள்ளைய வளர்த்து வைக்கப்பாரு, எப்படி வந்துட்டு பிள்ளைங்களை வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபூயானை பிடிச்சி அங்கே திட்டி விட்டுட்டு அங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே அடிப்பாவி ஃப்ரெண்டுக்காக வரப்போகிற ஹஸ்பண்டவே தூக்கி எறிவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். பிறகுங்க வீட்டில் பார்த்தா ஷூவை உனக்காக சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஜெனி கூப்பிட்டதுமே ஒழுங்கா இங்கேருந்து போயிருங்க, உங்கள் சாப்பாடுலாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். பிறகு வேறு வழி இல்லாமல் நம்ம ஷென் கூட சேர்ந்து அவங்க வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் எப்படினாலும் இவனை என்னோட சைடில் கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லி நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கிட்ட கொடுக்குறா. அதை பார்த்து அவன் ஷாக்காகி போயிடுறான். இது எப்படி நடந்துச்சுன்னு சொன்னதும் அன்றைக்கி நைட்டு நீங்கள் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தீங்க, அதான் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னதுமே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவன் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு ப்ளீஸ் நீ பேசாமல் வீட்டுக்கு வந்துடு, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம், ஜெனி வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் அடப்பாவி இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு என்ன வேற வீட்டுக்கு கூப்பிடுறியா, அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணியிருக்கணும், நீ எதையுமே பண்ணாமல் இங்கே வந்துட்டு என்கிட்ட கூப்பிட்டுட்டு இருக்கா, ஆல்ரெடி 2 பிள்ளை பெற்று வச்சிருக்கா, பார்த்தா அது இன்னொரு பிள்ளை வேற உனக்கா அப்படின்ற சைட் அவள் கேட்குறா. ஸோ நான் வந்து உங்க கூட எல்லாம் வர விரும்பலன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணும்போது அப்போ அங்கே லியானுமே வந்து இப்படி தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின்மே எல்லாம் சேர்த்து எக்ஸ்பிளைட் பண்ணிட்டு இப்போ உனக்கு புதுசாக வரப்போகுது அப்படின்றத சொல்கிறா. இங்கே நம்ம ஷென் அங்கே வீட்டுக்கு போனதுமே ஜெனிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த பேபிக்கு நான் என்னோட பேரை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. இந்த நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எத்தனை நாளைக்கு நடிச்சிட்டு இருக்க முடியும், நான் ஏதாச்சும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யார் கிடைப்பா அந்த அசிஸ்டண்ட்டை போய் மீட் பண்ணி தேவையில்லாமல் இவளாவே சண்டை போட்டு அங்கே கீழே விழுந்துட்டு இப்படி வந்து என் வயிற்றில் இருக்க குழந்தைய நீ இப்படி அபார்ஷன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவமையில வந்துட்டு அங்கே பழிய போட்டுட்டு ஹாஸ்பிட்டல்லையுமே போய் அட்மிட் ஆகிக்கிறா. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அவன் பயந்து போய் வந்துட்டு உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது செக்ரட்டரியை விட்டு அந்த சோஃபி தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பழிய போட்டதுமே அவன் கோமாயிட்டு அங்கே கத்துனதும் இதுக்கு எனக்கும் வந்து எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு அவன் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஜியா வந்து கோமாயிட்டு அந்த ஃபூயானை போட்டு அடிச்சுட்டு எனக்கு பர்த்டே நான் வந்து உனக்காக ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நீ இவ்வளோ வந்து கொஞ்சிட்டு இருக்கியா, என் மூஞ்சில் முடிச்சிடாத, இதுக்கப்புறம் பின்னாடி வந்து நான் பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே பின்னாடி இவன் கெஞ்சிட்டு அங்கே ஓடிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுமே அங்கே வந்ததும் நீ எப்படி மனசாட்சி இல்லாமல் ஒரு பச்சை குழந்தைய போய் இப்படி பண்ணேன்னு சொன்னதும் எனக்கு அதுக்கும் சம்மதமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபேக்காக இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு ஆக்ட் பண்ணிட்டு இந்த பாரு எல்லாமே வந்து இவ்வளோ ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுது இவன் வந்து ஃபேக்காக தான் போய் சொல்லியிருக்கான்னு. எதுக்காக நீ இப்படி பண்ண, என் மூஞ்சில் மட்டும் நீ முடிச்சிடாதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு சண்டை போடும்போது உங்கள் சண்டையெல்லாம் பிறகு நிப்பாட்டுங்க, என் டயத்தை வேஸ்ட் ஆகிருக்கு, நான் செலவழிச்சு இங்கே வந்திருக்கேன், அதுக்கு காசை கொடு அப்படின்ற செட் அவள் கேட்குறா. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே நம்ம ஷென்னோட அம்மா சொல்கிறாங்க உண்மையிலே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டேன், பட் என்ன பண்ணுறது, நீ இப்போ விட்டுட்டு அவனை போகிறேன்னு சொன்னதுமே என்ன பண்ண முடியும் ஆண்டி, எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு, கான்ட்ராக்ட்டுமே க்ளோஸ் ஆக போகுது, அப்போ வந்து போய் தானே ஆகணும்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு இங்கே நம்ம சாஃப்ட் ஸ்ட்ரீட்டாகவே வந்து கெஞ்சிட்டு இருக்கா, ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ் நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வச்சு இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது என் மனசில் எது அப்படிலாம் கிடையாது. ரெண்டாவது விஷயம் ஜெனியால் தான் ஜியா ஆண்டிக்கும் ஃபுயான் அங்கிளுக்குமே வந்து இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு, உங்கள் மாதிரி ஆளுங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னது எனக்கு அம்மா இருக்காங்களா, ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கான். லியான் இதெல்லாமே கேட்டுட்டு ஷாக் ஆகி போய் நம்ம ஹீரோயின்ட்டு இதெல்லாமே சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ ஆன்ட்டிக்குமே வந்து பிரேக்கப் ஆனதுக்கு காரணம் அந்த ஜெனிதான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்குமே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறாங்க ஷென்னோட அம்மா. அவங்களுக்குமே தெரிஞ்சுக்கிறது அப்போ ஜெனிக்கு பிறந்தது தான் ஷூவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு கடுப்பாயிடுச்சுக்கு, இது ஏன்ட்டு இவன் மறைச்சிருக்கானான்னு சொல்லிட்டு வேற கோவமாயிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தா சோஃபியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்பவே ஒரு பக்கம் கவலையாக வேறு இருக்குது. நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், பட் நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த ஜெனி வந்து நான் உனக்காக இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா நீ என்ன விட்டுட்டு இன்னும் அவளோட ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. நீ என்ன தைரியம் தான் இவ்வளோ நாளாக போய் சொல்லி ஏமாத்திருப்ப, ஜெனிதா ஷூவோட அம்மாவான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு ஷூக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் வந்து பிறந்ததுமே எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ புதுசாக ஒருத்தவங்களை அம்மான்னு சொன்னால் என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும், கண்டிப்பாக நான் வந்து இவங்களை என்னோட அம்மாவை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு
ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு அவனுமே போயிடுறான். அப்போங்க நம்ம ஷென்மி, நான் வந்து உன்னை கண்டிப்பாக என்னோட லைஃப்பில் திரும்ப கொண்டு வர முடியாது, மேலே எனக்கு அப்படி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோயினுமே சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அம்மா இப்போ வந்து அவர் கூட வந்து ஜெனிக்கு வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்புமே டோட்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு, திரும்ப உங்களை மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி அவர் கூப்பிட்டாருன்னா நீங்கள் என்னம்மா வந்துட்டு போவீங்களான்னு சொன்னதுமே எனக்கு அவனுக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அம்மா உனக்கு மட்டும் தான் சொந்தம், யாருக்கு வந்து கூப்பிட்டாலுமே நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து ஓடிச்சேக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.